அதிமுகவிலே மீண்டும் இணைந்து இரண்டு முக்கிய தலைவர்கள். அதிர்ச்சியில் கதரும் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நமது ஓபிஎஸ் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார், அவர் திமுகவுடைய பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என இந்த வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்திலே முன்வைத்தார். ஆனால் தற்சமயம் அது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். சரி, அந்த பிரச்சனையெல்லாம் முடிந்து போன ஒரு கதை. ஓபிஎஸ் மட்டும் தான் திமுகவில் இணைந்திருக்கிறார். ஓபிஎஸ் உடைய மகனும் திமுகவிலே இணைந்திருக்கிறார். ஆனால் அவருடைய நம்பி போன ஆதரவாளர்கள் அனைவருமே அதிமுகவிலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுவும் ஏகப்பட்ட ஆதரவாளர்கள் அதிமுகவிலே தாய் கழகத்திலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப சமீபத்திலே ஓபிஎஸ் 1 லட்சம் நபர்களை அதிமுகவிலிருந்து திமுகவிலே இணைத்தாரே அப்படின்னு கேட்கலாம். ஏன் அதை தேனியிலே நடத்தலை? அவருடைய சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்திலே ஏன் நடத்தாமல் மதுரையிலே நடத்தினார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அங்கு ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஏனென்றால் திமுக நபர்களையும் மறுபடியும் திமுக இணைப்பதற்கு மதுரை தான் சிறந்த இடம். அங்கே அமைச்சர் பெருமக்கள் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அது நடத்தப்படுவது சாத்தியமாக இருந்திருக்கிறது என ஓபிஎஸ் நம்பியதன் மூலமாகத்தான் இந்த இணைப்பு விழா என்பது நடத்தப்பட்டது என அதிமுகவின் சார்பாக குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான நிர்வாகிகள் தாய் கழகமான அதிமுகவிலே இணைஞ்சிருக்காங்களாம். தமிழகத்திலே தொடர்ந்து 2 முறை ஆட்சியை கைப்பற்றிய கட்சியாகவும் நாட்டின் 3வது மிகப்பெரிய கட்சியாக திகழ்ந்து வந்தது அதிமுக. கடந்த 2017ஆம் ஆண்டு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பல்வேறு உள்கட்சி மோதலை எதிர்கொண்டது அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரியும். இதனால் அடுத்தடுத்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் தொடர் தோல்வி சந்தித்திருந்தது. இதனடுத்து அதிமுகவின் முக்கிய தலைவராக இருந்தவர்கள் ஒருவர் தான் பன்னீர்செல்வம். அதிகார போட்டி காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கட்சியில் இருந்து பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டார். இதனால் அதிமுகவிற்கு எதிராக தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் அவர் நடத்திய நிலையில் எந்தவித முன்னேற்றமும் அவருக்கு ஏற்படல அப்படின்னே கூட சொல்ல. அடுத்ததாக பாஜகவின் ஆதரவாக மாறிய பன்னீர்செல்வம் தன்னை அதிமுகவில் மீண்டும் இணைத்து வைக்கும் என எதிர்பார்த்து காத்துக்கொண்டார். ஆனால் அங்கும் எடப்பாடி பழனிசாமியின் கை ஓங்கியதால் தனித்து விடப்பட்டார். அதனால் பன்னீர்செல்வம் இந்த சூழலில் திமுகவிலே இணைந்திருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதேபோல் ஓபிஎஸ் உடைய ஆதரவாக இருந்த வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் அடுத்தடுத்து திமுக இணைய ஆரம்பிக்கிறாங்க. இதையடுத்து பன்னீர்செல்வம் தன்னை திமுகவிலே இணைத்துக் கொண்டார். அதே நேரம் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருந்த நிர்வாகிகளும் என்ன செய்வதென தெரியாமல் தவித்த நிலையிலே முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அதிமுகவில் இணைந்திருந்தார். அவருக்கு அதிமுக அமைப்பு செயலாளர் பதவி என்பது வழங்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும். இதனடுத்து தற்போது ராஜ்யசபா எம்பி தர்மர், கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரும் மீண்டும் எடப்பாடி சந்தித்து அதிமுகவிலே இணைந்திருக்கிறார்களாம். இதற்காக அதிமுக தலைமை கழகம் வீட்டில் அறிவிப்பிலே மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் மற்றும் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் பொறுப்பில் நியமிக்கப்படுவதாக அந்த அறிவிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வரக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு அதிமுகவிலே முக்கியமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாராம் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.